உட்கார்ந்திருக்கிற அன்பான தேவ சகோதரனே சகோதரியே, இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளையே, நீங்கள் என் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். தேவனால் பிறந்தால் தேவன் அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் இருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். இன்று வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகம், பாவம், மூர்க்கம், கோபம், வைராக்கியம், சண்டை, இவை எல்லாவற்றையும் ஜெயிக்க நீ தேவனால் பிறந்திருக்க வேண்டும். ஒருவன் தேவனால் பிறப்பது என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று சபையோடு சேர்த்து கொண்டு கடைசி வரைக்கும் அவன் உண்மையாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தேவனால் பிறக்கப்பட்டவன், தேவனால் பிறந்திருக்கிறவன். அவன்தான் தேவனால் பிறந்தவன். யாவரும் உலகத்தை ஜெயிப்பார்கள், மந்திரத்தை ஜெயிப்பார்கள், சூரியத்தை ஜெயிப்பார்கள், ஏவலை ஜெயிப்பார்கள், வன்கண்ணை ஜெயிப்பார்கள், பொறாமை ஜெயிப்பார்கள், எரிச்சலை ஜெயிப்பார்கள். இவைகளை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்க நீங்க தேவனால் பிறக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அதுல சந்தேகம் இல்லை. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். உங்கள் தேவனால் பிறந்த பிறப்பிலே இன்னும் பல மகிமைகளும் ஆசீர்வாதங்களும் நிறைவும் வரத்தக்கதாக நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். மகா வலிமை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல வல்லமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வைராக்கியமான மகிமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நீங்க சொன்னீங்க, என்னால் பிறப்பதெல்லாம் நான் உலகத்தை ஜெயிக்கும்படி கிருபை செய்வேன். நாங்கள் யாவரும் உம்மாலே பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற யாவரும் உம்மாலே பிறந்து எல்லாவற்றையும் ஜெயித்து நிமிர்ந்திருக்கத்தக்கதாக என் ஆண்டவர் கிருபை செய்ய நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் இதை பார்க்கிற யாவரையும் வாழ்த்தி, நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you. God bless you.